ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி கேண்டில் ஸ்டிக் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இது வந்து என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இனிமேல் வந்து ஒரு கேண்டில்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது 2 டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது. ஒன்று வந்து புல்லிஷ் பேட்டர்ன், இன்னொன்று பியரிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். புல்லிஷில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேண்டில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது. ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பை சைடுக்கான ஒரு ட்ரேட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 2 கேண்டிலையும் எடுத்துக்கணும். கரண்ட் கேண்டில் என்கல்ஃபிங் கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் ரெட் கேண்டிலை பார்க்கணும். அந்த ரெட் கேண்டிலை விட கொஞ்சம் பெரிய சைஸில் போயிட்டு இந்த க்ரீன் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கும். இது பார்த்தீங்கன்னா அடியில் அந்த ரெட் கேண்டிலோட ஈக்குவலாக அந்த லோ இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸோ அதுக்கும் கீழே இருந்தும் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், லைட்டாக கொஞ்சம் மேலே இருந்தும் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். பட் அந்த ரெட் கேண்டிலை தாண்டி மேலே போயிட்டு அதோடைய பாடி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். சம்டைம்ஸ் வந்து ஈக்குவலாகவும் க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த ரெட் கேண்டிலுக்கு ஈக்குவலாக பாடி க்ளோஸ் ஆகிருக்கும். பட் சின்னதாக மேலே விக் வச்சுட்டு ஈக்குவலாக கூட க்ளோஸ் ஆகிருக்கும். என்கல்ஃபிங் கேண்டில் அப்படிங்கிறது, என்கல்ஃப் அப்படின்னா அதை விழுங்குறது. இப்போ என்னென்னா அந்த ரெட் கேண்டிலை தாண்டி அதை விழுங்கிட்டு இந்த கேண்டில் வந்து அங்கே பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் இந்த நேம் இருக்குது. இந்த கேண்டிலுக்கு விக் இருக்கலாம். ஸோ வந்து அதாவது அந்த அப்பர் ஷேடோ லோயர் ஷேடோ இது ரெண்டுமே இருக்கலாம், சின்ன சின்னதாக. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ரெட் கேண்டில். இதுக்கு அடுத்தது ஓப்பன் ஆகக்கூடிய அந்த கேண்டில் வந்து அதோடைய பாடி வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ அங்கே வந்து அந்த பியரிஷ் ட்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து வீக் ஆயிடுச்சு, அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செல்லர் வந்து அந்த செல்லிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. செல்லர் வந்து செல் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டலை. புல்லிஷ் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் இது. பையர்ஸ்லாம் வந்து வாங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லும். இந்த கேண்டிலுக்கு வந்து விக்கு. ஸோ இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஒரு சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. இல்லை லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கேண்டிலை பாருங்கள். ஸோ அந்த ரெட் கேண்டிலுக்கு சின்னதாக வந்து கீழே வந்து ஒரு லோயர் ஷேடோ, கீழே வந்து ஒரு விக் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் மேலே கூட விக் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்திருக்க அந்த கேண்டிலை பாருங்கள். ஸோ அந்த பாடிக்கு ஈக்குவலாக, ரெட் கேண்டிலுடைய பாடிக்கு ஈக்குவலாக வந்து அதுவும் பாடி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே டவுன் ட்ரெண்ட் வந்திருக்குங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கேண்டில் லாஸ்ட் ரெட் கேண்டிலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ரெட் கேண்டிலை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா. இந்த 2 கேண்டிலையும் வாட்ச் பண்ணும்பொழுது கீழே பார்த்தீங்கன்னா சின்ன விக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த க்ரீன் கேண்டிலுக்கு வந்து மேலேயோ கீழேயோ 2 பக்கமும் விக்கு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த கேண்டில் வந்து அந்த ரெட் கேண்டிலுக்கு கொஞ்சம் கீழே இருந்தும் ஸ்டார்ட் ஆகி போயிருக்கலாம், அல்லது அந்த பாடிக்கு ஈக்குவலாகவும் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். எப்படி வேணாலும் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். கேண்டிலை தாண்டி அதோடைய பாடி வந்து மேலே க்ளோஸ் வைக்கணும். அப்படி இல்லை விக்கு வந்து மேலே வச்சுட்டு ஸோ அந்த ரெட் கேண்டிலுக்கு ஈக்குவலாக கூட சம்டைம்ஸ் வந்து க்ளோஸ் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்காது சார்ட்டில், ரியல் சார்ட்டில் பார்க்கும்பொழுது. ஸோ இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஒரு மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கும்போது ரெட் கேண்டலுக்கு அடுத்தது இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து ரெடி ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பை என்ட்ரிக்கு நம்ம எடுக்கலாம். இப்போது இன்னொரு இடத்துல இந்த சார்ட்டை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டிலும் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த ரெட் கேண்டிலுக்கு வந்து கீழே வந்து அந்த ஷேடோ விக் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கேண்டிலுக்கு வேறு ஒரு நேமும் இருக்குது. அது வந்து நம்ம அடுத்தடுத்த கேண்டில் டைப்ஸில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அந்த என்கல்ஃபிங் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து அந்த ரெட் கேண்டிலுடைய பாடிக்கு ஈக்குவலாக ஓப்பன் ஆகி மேலே வந்து க்ளோஸ் வச்சு அப்படி வரும் பொழுது ஒரு அப் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் போயிருக்கு. இது மாதிரி வந்து நீங்களும் வந்து நிறைய சார்ட், எந்த சார்ட் வேணால் எடுத்துக்கலாம், எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் அப்படிங்கிறது வந்து எப்படி ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 50 டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எந்தெந்த இடத்துல எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகி மைண்டில் நிற்கும். இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் நிஃப்டியோடைய சார்ட் எடுத்துக்கிட்டேன். இன்னும் வந்து நம்ம லைவாக எப்படி இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு பார்ப்போன்னா
பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு பேங்க் நிஃப்டியோட ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், இது மாதிரி நீங்கள் அதர் இண்டெக்ஸ் வேறு வேறு ஷேருடைய ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் இந்த மாதிரி எந்த சார்ட் வேணாலும் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரெட் கேண்டில் இருக்குது, அதுக்கு ஈக்குவலாகவே வந்திருக்கு. ஸோ அப்போ பார்க்கும் பொழுது ஈக்குவலாக கம்ப்ளீட் ஆகிருக்கும்போது நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதையும் சேர்த்து அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட பார்க்கும் பொழுது 2 க்ரீன் கேண்டிலையும் சேர்த்து பார்த்தோன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் கூட இருக்கலாம். இப்போது நம்ம வந்து ரியல் சார்ட்டில் 3 பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது இல்லைங்களா. இது வந்து 2ம் ஈக்குவலாக முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டிலில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. அதையும் சேர்த்து ஆட் பண்ணால் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் மாதிரி அந்த ரெட் கேண்டில் விழுங்கின மாதிரி அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்த சார்ட்டில் கீழே வந்து ஒரு ஷேடோ இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ முன்னாடி கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் எப்படி இருக்குது, ஸோ அது நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் வந்து வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு, இங்கேயும் சேம் சினாரியோ தான். ஸோ அந்த 2 கேண்டில் சேர்ந்த மாதிரி 3 மினிட்ஸ் வச்சு ஒரு கேண்டில் பார்க்குறேன். இதில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய புல்லிஷ் ட்ரெண்டாக ஒரு அப் ட்ரெண்டு போயிருக்கு அப்படின்னு. ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேண்டில்ஸை பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு என்கல்ஃபிங் கேண்டில், சின்ன ரெட் கேண்டிலாக இருக்குது. இது ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் சின்னதாக ஒரு டோஜி கேண்டில் மாதிரி ஒரு சின்ன கேண்டிலாக இருக்குது. ஸோ இந்த 2 கேண்டிலும் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் தேர்டாக இருக்குது, லாஸ்ட்லேருந்து தேர்டாக இருக்கக்கூடிய கேண்டிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது தீமே வந்து தாண்டி தான் இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் வந்து என்ன ஆகும், நிறைய டைப்பில் வந்து அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. தென் ஒரு ஸ்டாக்கில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டே டைம் ஃப்ரேமுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு டே டைம் ஃப்ரேமில். ஸோ அந்த லாஸ்ட்டாக வந்து ரெட் கேண்டிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சின்னதாக வந்து ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் தொடர்ந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. சின்னதாக வந்து ஒரு ரெட் கேண்டில் இருக்குது. ஸோ அதை அதை வந்து என்கல்ஃப் பண்ணிவிட்டு ஒரு அழகான வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெரியும் பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடில். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கீழே வந்து ஒரு விக் இருக்குது ரெட் கேண்டிலில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக மார்க்கெட் கொடுத்துருந்தது. இதுவுமே வந்து இந்த இடத்துலையுமே வந்து இதுவுமே வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் தான், ஒரு டவுன் ட்ரெண்டு. இந்த லாஸ்ட்டாக உள்ள 2 ரெட் கேண்டிலுமே வந்து விழுங்குற அளவுக்கு ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு அப் ட்ரெண்ட். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களாலையும் வந்து இதை லேர்ன் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.